நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அவர் நம்ம கூட இருந்தாரோ அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இந்த இடத்துல நாம் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வீடுகளிலே அன்னைக்கு மாலை நேரத்தில் 6:30 மணி முதல் 8 மணி வரை நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கு கடந்து வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தூர தேசத்தில் இருக்கிறவர்கள், இந்த செய்திகளை ஒவ்வொரு வாரமும் பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Proverbs chapter 10 and verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, செழிப்பை கொடுக்கிறது, ஒரு மேன்மையை கொடுக்கிறது. நாட்களில் ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கூட கொடுக்கிறதாக இருக்கிறது. தரித்திரமாய் வாழுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வருகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்கிறது. இந்த உலகத்தில் பார்க்க போனால் நிறைய பேர் ஒரு காரியத்தை விதமாக சொல்லுவார்கள். பணம் இருந்தாதான் மனுஷங்க நம்மளை மதிக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு, பணம் இருந்தா பணமே வாயை பழக்கும் அப்படிம்பாங்க. காசு இருந்தா செத்து போன பணம் கூட வாயை திறக்குமா. அவ்வளவு பவர், அவ்வளவு வல்லமை இந்த காசுக்கு, இந்த பணத்துக்கு இருக்கிறது. உண்மைதான், இந்த உலகத்தில் காசு இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த பணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில செழிப்பு கூட இருக்கும். அதே நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம் நம்மை விட்டு போகும்போது இந்த பணத்தை வச்சு, இந்த பொருளை வச்சு, இந்த ஆஸ்தி அந்தஸ்தை வைத்து இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற 3 காரியங்கள் இந்த வேத புஸ்தகத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் நினைக்கிறோம் பணம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும், பணம் நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொடுக்கும், பணம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இடத்துல நம்ம வைத்திருக்கோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகம் 3 காரியத்தை, பணத்தை குறித்து, ஆஸ்தியை குறித்து, அந்தஸ்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைக்க போகிறேன் வேத புஸ்தகத்தின் உதவியோடு. என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே தேவன் பணத்தை குறித்து ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, பணம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது தெரியுமா? வாசிக்க கேட்போம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள், வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. என கருமையான தேவ ஜனங்களே, முதலாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பணம் தேவைதான், ஆஸ்தி அந்தஸ்து தேவைதான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கோபத்தின் நாள் வரும் பொழுது, அவர் சரிப்படுத்துகிற நாள் வரும் பொழுது இந்த பணத்தை வைத்து யாரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நினைக்கிறாங்க பணம் இருந்தா போதும் என்னனாலும் செய்து விடலாம், காசு இருந்தா போதும் எங்கனாலும் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பணத்தை வச்சு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பார்க்க போனால்
வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் செல்ல வேண்டிய இடம் எது தெரியுமா? மருத்துவமனைக்கு நாம் செல்ல வேண்டும். ஐசியூ ஃப்ரெண்ட்ல நம்ம நிற்போமானால் 2020-21 நாட்களிலே என்னுடைய அப்பா பலவீனமாக இருந்தபடியினால பல நாட்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கிற கிம்ஸ் மருத்துவமனை மற்றும் பிஆர்எஸ் மருத்துவமனைகளுக்கு முன்பதாக நின்ற நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பல ஜனங்கள் அந்த இடத்திற்கு கடந்து வருவார்கள். பல நோயாளிகள் பல பிரச்சனைகளில் கடந்து வருவார்கள். அந்த ஐசியூ முன்னாடி அவங்க சொல்ற காரியம், எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்கிறோம், எத்தனை கோடி வேண்டுமானாலும் நாங்கள் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம். we are ready, நாங்கள் ரெடியா இருக்கிறோம், எப்படியாயிலும் காப்பாற்றுங்கள். ஒரு முறை நான் கிம்ஸ் மருத்துவமனையில் ஐசியூக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயார் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், என்ன ஆனது, யாருக்கு என்ன ஆகி போனது என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய அப்பாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால கொஞ்சம் உடல் நல குறைவுனாலே ஸ்டெப் டவுன் ஐசியூவில் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னேன். உனக்கு எத்தனை வயது இருக்கும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு 27 வயது ஆகிறது என்று சொன்னேன். உடனே அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய வயதில் எனக்கு ஒரு மகன் ஒருவன் இருக்கிறான். கடந்த நாட்களிலே எர்ணாகுளம்லிருந்து ட்ராண்டத்திற்கு அவன் பைக்கில் வேகமாக வந்து கொண்டிருந்தான். நடு இரவுல என்ன ஆனதென்று தெரியவில்லை, திடீரென்று ஏதோ ஒரு இடத்துல கொண்டு இடித்து விட்டான். கைகள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது, கால்கள் உடைக்கப்பட்டது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், அவனால் இனி எழும்பி நடக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் வாங்கி கொடுத்த அந்த வாகனத்தின் விலை ஏறத்தாழ 8 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று சொன்னார்கள். இதே வார்த்தையினோடு சொன்னார்கள், நாங்கள் எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கும். நானும் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு நாள் திடீரென்று டாக்டர் அந்த இடத்துல வருகிறார். வந்து அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, மன்னித்து விடுங்கள். பணத்தால் இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், இன்னைக்கு பணம் இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் ஜாம்னு வாழுவேனே. பணம் தேவைதான், பணம் வாழ்க்கையில தேவைதான். ஆனால் தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில போதும் என்று நாம் எண்ணும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பணத்தால விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தேவ ஜனங்கள் நினைக்கிறாங்க, அந்த சபையில கொண்டு போய் எத்தனை 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தா என் வாழ்க்கையில விடுதலை வந்துடும். இந்த சபையில போய் இத்தனை லட்சம் ரூபாய் இந்த பாஸ்டரை பார்த்து கையில கொடுத்துட்டா வாழ்க்கையில விடுதலை வந்துடும் எண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தெய்வம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். விடுதலை வேணுமா? வீட்டை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாம தேவனுடைய சமூகத்துல முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்ன ஆசீர்வதியம்ப்பா, இந்த பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ வேண்டாம் ராஜா, எனக்கு தேவையில்லை தகப்பனே, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யூதாஸ் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான், இயேசுவோடு பயணிக்கிறவன். இயேசுவோடைய சீஷரிலே ஒருவர் தான் யூதாஸ் காரியோத். ஒரு நாள் அவனை பார்த்து அவனுக்கு ஒரு ஆப்ஷன் வருகிறது, நீ இயேசுவை காட்டி கொடுப்பாயானால் உனக்கு 30 வெள்ளி காசு தருகிறோம், 30 சில்வர் காயின்ஸ் தருகிறோம், கிஃப்டா தர்றோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் ஆராதனை விட்டு விட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு விட்டு, வியாழக்கிழமை ஆராதனை விட்டு விட்டு மனம் போன போக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்க போனா 30 வெள்ளி காசு கிடைச்சிரும், இங்க போனா இத்தனை கோடி சம்பாதிச்சிடலாம், இந்த இடத்துக்கு போனா என் பிள்ளைங்க மேல வந்துருவாங்க. எவ்வளவோ காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவன் நினைத்தால் மாத்திரம்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அது அதிகரிக்க பண்ணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க முடியும். ஜனங்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க, பணத்தை சம்பாதிச்சுட்டா போதும் என் பிள்ளை நல்லா இருக்கும், பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டா என் குடும்பம் நல்லா இருக்கும், பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டா என் மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நோ, தேவனுடைய சமூகம் இல்லாம எந்த குடும்பமும் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக மாற முடியாது. தேவனுடைய சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுங்கள். யூதாஸ் காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாக 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் தான். ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான், முத்த தாளை காட்டி கொடுத்துட்டான். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, யூதாசுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை காசு கிடைக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வேலையை ஆராதனை விட்டுட்டு வேலைக்கு போய் சம்பாதித்து கையில் ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த 10,000 ரூபாயும் மருத்துவமனையில் கொண்டு கொடுக்கும் பொழுது யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. மாசத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த லட்சக்கணக்கான ரூபாயில 1 ரூபாய் கூட சந்தோஷமாக அவங்க வச்சு வாழ முடியலை. காரணம் தெரியுமா? தேவனுடைய ஆராதனையை விட்டுட்டு காசு பணம் தான் முக்கியம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சபைக்கு வருகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு தருவாரு, இதை வச்சு என் வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தான் எனக்கு தேவை. யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஆஸ்தியும் அந்தஸ்தும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கவே செய்யாது. நம்முடைய கட்டுகளை உடைக்கவே முடியாது, வியாதிகளை மாற்றவே முடியாது. பணத்தை வச்சு பெரிய காரியத்தை செய்து முடியும் என்று, செய்துவிட முடியும் என்று ஒரு காலம் எண்ணாதீர்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணத்தை வச்சுட்டு திருப்தியா வாழுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாய் இரண்டாவது ஒரு காரியத்திற்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே புஸ்தகத்தில் அதே வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களை விடுவிக்க மாட்டாது, அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை. இரண்டாவதாக ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொண்ணும் இந்த பொருளும் உங்க வாழ்க்கையில எதை கொடுக்காது? திருப்தியா கொடுக்கவே செய்யாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னைக்கு ஜனங்களை பார்க்கிறோம், ஒரு வீடு வாங்கினா உடனே அடுத்து நினைக்கிற காரியம் எப்படியாவது இன்னும் 4 வீடு வாங்கிடணும். ஒரு கார் இருந்தா போதாது, இன்னும் 4 கார் வாங்கணும். ஒரு லேண்ட் வாங்கினா போதாது, வாங்கிறது நல்லதுதான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா, சந்தோஷம்தான். ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பணமோ, இந்த காசோ, இந்த பதவியோ, இந்த ஆடம்பரமான வாழ்க்கையோ உங்க வாழ்க்கையில எதை கொடுக்காது? ஒரு திருப்தியை கொடுக்காது. வேத புஸ்தகத்தில் லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் இருக்கிறான், பெரிய பணக்காரன், செல்வத்திற்கு அதிபதி, நிறைய லேண்ட் வைத்திருக்கிறார். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா பெரிய முதலாளி. பெரிய வயலெல்லாம் வைத்து, பெரிய குடோன் கணக்கில் பெரிய பெரிய குடோன்லாம் வைத்து அறுவடை செய்து அதை உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிற மனுஷன். லேண்ட்ல நிறைய தானியங்கள், அரிசி எல்லாம் போட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அறுவடை பண்றாரு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இந்த ஸ்டோர் பண்றதுக்கு நல்ல பெரிய ஸ்டோர் ரூம் இல்லை. அதனால இவர் என்ன பண்றாரு? பெரிய ஸ்டோர் ரூமை கட்டுறாரு. எவ்வளவு உள்ள போட முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் கட்டுறாரு.
பயங்கரமா அறுவடை பண்றாரு. பண்ணிட்டு உள்ள போட்டு சொல்றாரு, என் ஆத்துமா திருப்தி அடையட்டும், என் ஆத்துமா வாழ்நாள் முழுசும் செழிப்பா இருக்கட்டும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், என் குடும்பம் நான் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க என் எதிர்காலம் நான் வாழ்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் அப்பொழுது அழகான ஒரு கேள்வியை கேட்கிறாரு, மகனே நீ செய்வதெல்லாம் ரைட்டு தான், நீ சேர்த்து வைக்கிறது உன் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் ரைட்டு தான். ஆனா இன்னைக்கு இரவு நீ மரித்து போவாயே ஆனால் நீ சேர்த்து வைக்கிறதுல பிரயோஜனம் என்ன? நீ திருப்தி இல்ல, இருக்கிறதுல போதும்னு நீ வாழல, இன்னும் வேணும் இன்னும் வேணும் நினைக்கிறியே. இதெல்லாம் சேர்த்து வைத்து நாளைக்கு அதை யாரு கொண்டு போறாங்களோ தெரியல. இன்னைக்கு எல்லாத்தையும் அபகரித்து வைத்திருக்கிறாயே. இன்னைக்கு ஜனங்களை பார்க்கும் பொழுது அடுத்தவருடைய லேண்ட அபகரித்து வைத்திருக்கிறார்கள். கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தை கொடுக்காமல் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். இன்று இரவுடைய வாழ்க்கையில் மரணம் வறுமையானால் என்ன செய்யக்கூடும்? நீ சேர்த்து வைத்திருக்கிறத வைத்து என்ன செய்ய முடியும்? திருப்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் எனக்கு தான் வேணும், நல்லதான். ஆண்டவர் சொல்றாரு, பணமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உன் வாழ்க்கையில என்னத்தை கொடுக்காது? திருப்தியை கொடுக்கவே செய்யாது. இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்டுட்டே இருக்கும். இந்த உலகத்துல அலெக்சாண்டர் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, பெரிய போர் வீரன். தன்னுடைய 20ஆம் வயசுல அவர் ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். 2வது பிலிப் என்களுடைய மகன்தான் இந்த மகா பெரிய மகா அலெக்சாண்டர் அவர்கள். 20வது வயசுல தன்னுடைய தகப்பனை இழந்து போகிறார். 20 வயசுல ஆரம்பிக்கிறார், வேட்டை ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் நான் தலை சிறந்தவனாக மாறணும், இந்த உலகத்தில் நான் போற்றப்படுகிறவனாக மாறணும். 10 வருஷத்துல நினைச்ச காரியத்தை செய்தார். கிரீஸ்ல இருந்து நம்முடைய நார்த் இந்தியா வரைக்கும், வட இந்தியா வரைக்கும் ஆளுகை செய்தார். அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி. அந்த மனுஷன் சாகும் போது ஒரு காரியத்தை சொன்னார், என்ன தெரியுமா? நான் சாகும் பொழுது என்னுடைய பெட்டிக்குள்ள என்ன வைத்து என்னுடைய 2 கரங்களையும் வெளியே வச்சிருக்கணும் அப்படின்னாரு. கூட இருந்த மக்கள்லாம் கேட்டாங்க, ஏன்பா இப்படி சொல்ற? இதுவரைக்கும் யாரையும் நாங்க இப்படி அடக்கம் பண்ணதில்லையே, எதற்காக உன்னை இப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த பராக்கிரமசாலியான அலெக்சாண்டர் விதமாக சொன்னார், நான் கடைசி நாட்கள்ல நான் வாழும் பொழுது மருத்துவர்கள் எனக்கு மருத்துவம் பார்த்தார்கள். கோடிக்கணக்கான செல்வங்கள், சொத்துக்கள், ஆள்பலன், பணபலன் எல்லாம் என்னிடத்தில் இருந்தது. எல்லாம் ரைட்டு தான். ஆனா நான் மரித்த பிறகு எதுவுமே எனக்கு சொந்தம் இல்ல. இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் இல்ல. மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் லேண்ட் வேணும், பணம் வேணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று நினைத்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதன் மூலமாய் அவனுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நினைக்கலாம் காசை வச்சுட்டு பரலோகத்துக்கு ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து போயிடலாம். முடியாது பிரியமானவர்களே. மரணம் வறுமையானால் பைசா வச்சு காசை வச்சு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. காசு ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில திருப்தியை கொடுக்கவே செய்யாது. காசு ஒரு நாள் வா வா வாண்டா சொல்லிட்டே இருக்கும். ஆண்டவர் மட்டும்தான் வாழ்க்கையில திருப்தியை கொடுப்பாரு. சில பணக்காரங்க வீட்டுக்கு போனா நான் பார்த்துருக்கிறேன் ஒரு காரியத்தை, வீடு அலங்கோலமா கிடக்கும், இங்க அங்கன்னு ஒவ்வொரு பொருளும் தலைகீழ கிடக்கும். ஆனா சில ஏழை வீடுகளுக்கு சென்று இருக்கிறேன். நான் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? 2 ரூம் தான் இருக்கும். ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு சிட் அவுட் ஹால் இருக்கும். அந்த ஹால் அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க, அவ்வளவு நீட்டா இருக்கும், அவ்வளவு அழகா பெர்ஃபெக்டா வைத்து இருப்பார்கள். பணம் ஒரு நாள் வாழ்க்கையில திருப்தியை தராது. பணம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில இது எனக்கு போதும் இது எனக்கு போதும்னு சொல்ற வார்த்தை அது கொடுக்கவே செய்யாது. ஜாக்கிரதை யாருங்க, பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிரும். ஆனா தேவனுடைய அன்பு என்றென்றைக்கும் உங்க மேல நினைச்சிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? பொறுமையாக காத்துருங்க.
ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கிறவர, நான் வெயிட் பண்றேன் அப்பா. கர்த்தருடைய கரத்துல காத்திருந்து பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், பணமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுக்க முடியாது தெரியுமா? அதே வசனத்தில் கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடாம வந்தவங்களுக்கு முகம் எப்படி இருக்கும்? சோர்ந்து போய் இருக்கும். 3 நாள் சாப்பிடல, 4 நாள் சாப்பிடல அப்படின்னா முகம்லாம் சுருங்கி போயிடும். ஆனால் நல்லா சாப்பிட்டவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். இடத்துல வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, காசோ பணமோ எந்த காரியமோ வயிற நிரம்ப பண்றதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. மனுஷன் நினைக்கிறான் காசு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வயிறு நிரம்பிரும், மகிழ்ச்சியா இருக்கலாம், வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம், வாழ்க்கையில அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இப்படி வாழ்ந்துடலாம், அப்படி வாழ்ந்துடலாம், என்னெல்லாமோ கணக்கு போடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, காசோ பணமோ நீ சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்தியோ உன் வாழ்க்கையில எதை கொடுக்காது? சந்தோஷத்தை கொடுக்காது. நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒவ்வொரு இடத்துல போய் தர்மம் கேட்பான். அம்மா காசு போடுங்க, காசு போடுங்க, காசு போடுங்கன்னு கேட்பார். எல்லாரும் அவருக்கு 5, 10, 20 ரூபா, சிலவங்க 100 ரூபாய்லாம் கொடுத்துட்டு போவாங்க. சில நாட்கள் தாண்டி போய் கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று அந்த மனிதன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே மரித்து போனான். சுத்தி பல ஜனங்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்படியே விட்டா சரிப்படாது, டிஸ்போஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க வந்தார்கள். வந்து அந்த மனிதனுடைய கையில் வைத்திருக்கிற பேக், அவருடைய பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதை சேஃபா வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதை தூக்கி வைக்கிறாங்க. அந்த மனுஷனுடைய பாடியெல்லாம் எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளும் அந்த ஆம்புலன்ஸ்ல செய்யப்பட்டது, எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணார்களானால், அந்த பைக்குள்ளே இவருக்கு தெரிந்தவருடைய ஃபோன் நம்பர் ஏதாயிலும் இருக்குமா, ஒருவேளை இவருக்கு தெரிந்தவர்கள் யாராயிலும் இருப்பார்களா, அவரிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா என்பதற்காக அதை சர்ச் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த பேக்கை திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன தெரியுமா? ஏறத்தாழ 3 லட்சம் ரூபாய் பைக்குள்ள இருந்துச்சு. 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா இல்ல. பிச்சை எடுக்கிற மனுஷன் தான் உள்ள எத்தனை ரூபாய் வச்சிருந்தாரு? 3 லட்சம் ரூபாய் பணத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. பக்கத்துல 3 கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. இந்த போலீஸ் பார்த்து அரண்டு போனாங்க. அடா பாவி, இந்த 3 லட்சம் ரூபாய் வச்சு நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம், சாகுற வரைக்கும் பிச்சைக்காரனாவே செத்து போயிருக்கிறியே, 3 லட்சம் ரூபாய் வச்சு எவ்வளவு பெரிய காரியத்தை நீ செய்திருக்கலாம், முட்டாள்தனமாக காசை வச்சு நீ செத்து போயிட்டியே, இனி யாருக்கு இந்த இது காசு பிரயோஜனம் என்று கேட்டார்கள். இதே போலதான் நிறைய மனிதர்கள் இந்த வாழ்க்கையில வாழ்றாங்க. சேர்த்து வைக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறான், சந்தோஷத்தை கொடுக்கும் நினைக்கிறான், பைக்குள்ள வச்சு 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 இன்னைக்கு செத்தா நாளைக்கு மண்ணு, ஒண்ணுமே கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை ஏமாத்திரம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, இன்னைக்கு பார்க்கிறோம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறோம். திடீர்னு போன் வருது நமக்கு, மரித்து போனார்கள். ஒன்னும் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இருக்கிற நாள்ல சந்தோஷமா சமாதானமா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா. பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. ஆனால் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் 3 விதமான வேதனைகளை கொடுக்கிறது. முதலாவது பார்க்கிறோம், ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கட்டுகளை பணத்தினால உடைக்க முடியாது. பணம் ஒரு நாளும் உங்க கட்டுகளை உடைக்க முடியாது. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பணம்
ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில திருப்தியை கொடுக்க முடியாது. மூன்றாவதாக பார்க்கிறோம், வேத புத்தகம் சொல்லுகிறது, பணம் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. மகிழ்ச்சியை, சமாதானத்தை பணத்தினால கொடுக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய பலனை எங்களுக்கு தாருமப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். யாக்கோபு கேட்கிறார், ஆண்டவரே நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர்தான் எங்களை உயர்த்த வேண்டும், நீர்தான் எங்கள் சோதனைகளை மாற்ற வேண்டும். பணம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அந்த சாவி இருந்தா போதும், தங்க சாவி, அந்த சாவி இருந்தா பரலோகத்தை திறந்துடலாம், அது இத்தனை லட்சம் ரூபான்னு விற்கலாம். எந்த சாவியை போட்டாலும் பரலோகத்தின் பூட்டை ஒரு நாளும் திறக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், கடைசி நாட்கள்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஒரு பாஸ்டர் கையில கொடுத்து ஜோம் பண்ணிட்டா நான் எங்க போயிருவேன்? பரலோகத்துக்கு போயிருவேன். கனவுல கூட நீங்க நினைக்க வேண்டாம், கனவுல கூட நீங்க யோசிக்க வேண்டாம். எத்தனை லட்சமோ கோடியோ மில்லியனோ எத்தனை பில்லியன் கொடுத்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேளுங்கள். கர்த்தர் வருகை வரும் பொழுது, ராஜா அந்த பரலோக வானத்தில் வரும் பொழுது உங்களையும் என்னையும் அந்த எருசலேமில், அந்த சீயோன்ல கூட்டி சேர்க்க ஆவியானவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பணத்தை நம்பினது போதும், மனுஷனை நம்பினது போதும், ஆஸ்தி அந்தஸ்தை நம்பினது போதும். ஆண்டவரை முழுமையாக நம்புங்கள், தேவத்தை முழுமையாக நம்புங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிக்க, கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் தலை